தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அடுத்த வருடம் 55,000 ரூபாவாக அதிகரிக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் எதிர்காலம் கருதியே அனைத்து கட்சிகளும் நேற்று ஒன்றிணைந்துள்ளோம். அடுத்த வருடத்தில் அரசு ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பனவு 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது. அத்துடன் அவர்களுக்கான அடிப்படை சம்பளம் 55,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும். இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சஜித்தோ அனுரவோ மீள கட்டியெழுப்பவில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதம் முதல் அனைத்து அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் இடைக்கால கொடுப்பனவு வழங்கப்படும் என பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதற்குமே செப்டம்பர் மாத கொடுப்பனவுடன் அக்டோபர் மாதம் முதல் கொடுப்பனவு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையின் நகல்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு, திரைசேரி மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் ஆகியவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அமையவுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது முதல் வரவு செலவு திட்டத்தின் மூலம் மருந்துகள், பாடசாலை பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கான வரியை நீக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தங்காலையில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் அங்குரார்ப்பண பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் 55,000 மெட்ரிக் டன் அடிக்கட்டு பசலை உரம் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்டத்துடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது உரை இருப்பு கிடைத்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 2 பயிற்சிகை காலங்களுக்கு தேவையான அடிக்கட்டு பசலை உரங்கள் இந்த பருவத்தில் இருந்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பாக பாரிய திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதுடன் இது தொடர்பாக ஏற்கனவே விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக நாம் செயற்பட்டு வருவதோடு இந்த நாட்டில் சமூக சந்தை பொருளாதார அமைப்பை உருவாக்குவோம். அதேபோன்று இந்த சமூக சந்தை பொருளாதார அமைப்பின் கீழ் சகலரும் சமத்துவமாக வாழும் பொருளாதாரத்தை அதிகரிப்பதன் மூலம் கைத்தொழில், தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் முதலீடுகளை, உள்ளூர் கைத்தொழில்களை மேம்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் இந்நாட்டில் பாரிய பொருளாதார மாற்றமும் உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். முச்சக்கரவண்டி சாரதியொருவர் நேற்று காலை கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பத்திரமுலை அக்குரேகுட அருப்பிட்டிய 10வது லேன் பகுதியில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று காலை முச்சக்கரவண்டி பழுது பார்க்கும் நிலையத்திற்கு அருகில் குறித்த நபர் கழுத்தறுத்து கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 45 வயதுடைய முச்சக்கரவண்டி சாரதி எனவும் அவர் தொடர்பில் வேறு தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக சந்தேக நபர்களை கைது செய்ய தலங்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனமல்வில பாடசாலை மாணவி வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்ட ஹம்மாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்தியர் சிறுமியை குற்றவியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் கைது செய்யப்பட்ட சட்ட வைத்தியர் ஹம்மாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதன் பின்னர் 3 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 21 பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சம்பவத்தை மூடி மறைத்த குற்றச்சாட்டின்
மனைவி கல்வி கற்கும் பாடசாலை அதிபர் உட்பட 4 ஆசிரியர்கள் முன்னதாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் 2 கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டதில் 7 பேர் காயமடைந்துள்ளதாக கேகாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் கேகாலை மொழல்கொட பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த காரின் சாரதி வாகனம் செலுத்திக் கொண்டிருந்த போது உறங்கியமையினால் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காரில் பயணம் செய்தவர்களுள் 3 பேர் கண்டி பிலிமத்தலாவை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள், மற்ற 4 பேரும் கொழும்பு கலனி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இதேவேளை விபத்தில் 8 மாத குழந்தை, 1 வயது 6 மாத குழந்தை, 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய நிலைமை உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 34,906 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரையில் 14,248 பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் இந்த ஆண்டின் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். யாழில் நெஞ்சுவலியினால் 2 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய தவராசார் ரகுமாதேவா என்ற நபர் பணிக்கு சென்ற நிலையில் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று காலை கூலி பணிக்காக சென்றிருந்த நிலையில் நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக 11 மணியளவில் வீடு திரும்பியுள்ளார். இதனையடுத்து அவர் மூச்சுவிட சிரமப்பட்ட நிலையில் 12:15 மணியளவில் கோப்பாய் வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் உடற்கூட்டு பரிசோதனைக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழில் கடத்தலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நபர் நெஞ்சுவலி ஏற்பட்டு வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இதன்போது கட்படி பகுதியைச் சேர்ந்த சேகுலாப்தீன் முகமது காபில் வயது 40 என்ற 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை நாளை வரை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். குறித்த பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக அம்பவுவ ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதனால் ரத்தினபுரி, எலப்பாத்து பகுதிகளில் உள்ள வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக அங்கிருக்கும் செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாயம் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கையும், காலி, கேகாலை, மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே அந்த பகுதி மக்கள் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாகண்டல் பகுதியில் மாட்டு காவலுக்காக அமைக்கப்பட்ட கொட்டிலில் இருந்து இவ்வாறு சடலமாக நேற்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் 28 வயதுடைய கந்தையா மோகனதாஸ் எனும் ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இதன்போது உயிரிழந்த நபர் மாட்டு காவலுக்காக சென்றவர் எனவும் குறித்த காவல் கொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை அவர் உயிரிழந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.
புத்தளத்தில் ஏற்பட்ட மினி சூறாவளியினால் 145 குடும்பங்களைச் சேர்ந்த 636 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் கடமை நேர அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். சமீப நாட்களாக நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினை அடுத்து புத்தளத்தில் நேற்று முன்தினம் இரவு 10:30 மணியளவில் திடீரென இடியுடன் கடும் மழை பெய்ததுடன் மினி சூறாவளி காற்றும் வீசியுள்ளது. இடியுடன் கூடிய கடும் மழை காரணமாக புத்தளத்தில் அனைத்து பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு கடும் மழையுடனான மினி சூறாவளி காற்றினால் புத்தளம் மாவட்டத்தில் 7 பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 26 கிராம சேவகர் பிரிவுகளில் வசித்து வரும் 145 குடும்பங்களைச் சேர்ந்த 636 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரி கூறினார். புத்தளம் மாவட்டத்தின் ஆராய்ச்சி கட்டுவ, புத்தளம், முந்தல், கட்பிட்டி, வண்ணாத்துவில்லு, சிலாபம், மகாவெல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 26 கிராம சேவகர் பிரிவுகளில் வாழும் மக்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மினி சூறாவளி காற்று காரணமாக 2 காயமடைந்துள்ளதுடன் மேற்படி 7 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் 144 வீடுகளும் 12 வர்த்தக நிலையங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கையை நேற்று நள்ளிரவு முதல் தற்காலிகமாக நிறுத்துவதாக கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிராம உத்தியோகத்தர் தேர்தல் உத்தியோகத்தர் என்பதால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் நோக்கில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.